சாகா 720 ப்ரோ இந்த மிஷினுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பார்க்கலாங்க. மீடியா வித் 720 mm. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 அடி ஸ்டிக்கர்ஸ் 2.4 feet வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா வித், அதாவது கேப் இருக்குங்க 2 அடி 630 mm பார்த்தீங்கன்னா கட்டிங் வித்துங்க. அதாவது 2 அடி ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கேப் வந்து சைடில் வந்து கேப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 720 mm வந்து டோட்டல் அடி, அதாவது மிஷினுடைய வித்து, டோட்டல் வித்து 630 mm பார்த்தீங்கன்னா கட்டிங் வித்துங்க. மீடியா வித் மேக்சிமம் 720 mm 720 mm வரும். ஸோ கட்டிங் வித்து பார்த்தீங்கன்னா 630 mm 630 mm வருங்க. ஸோ கட்டிங் வித்து 630 mm இருக்கிறதுனால 2 அடியில் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் கட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்டிக்கர்ஸ்ல இருந்து பெரிய டீகேல்ஸ் வரைக்கும் கூட நம்ம எல்லாமே கவர் பண்ணிருங்க இந்த மிஷின்ல. ஸோ கிராபிக் ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வித்து 2 அடியில் லென்த்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வண்டிக்கு நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா லென்த்தில் வந்து நீங்கள் இப்படி ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோலர்ஸ் வந்துடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோலர் போடுற மாதிரி சீட்டு ரோல் ஃபார்மேட்டில் போடுற மாதிரி உங்களுக்கு வந்து ஹெவியான ரோலர்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்துடுங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். பேரிங் கொடுத்து ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் லென்த்து வந்து நீங்கள் நல்லா ரன் பண்ணிக்கலாம். டீகேல்ஸ் எல்லாம் கட்டிங் ஸ்பீடு ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 960 mm/s, கர்வ் லைன்ல பார்த்தீங்கன்னா 600 mm/s வந்து இது கட் பண்ணி கொடுக்குங்க. இதை ஒரு மின்னல் வேகம்னே சொல்லலாம். நிறைய ஆர்டர்ஸ் இருந்தாலும் நீங்கள் சுலபமாக வந்து ஆர்டர்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாங்க. உங்களுக்கு மல்டி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நிறையா ஜாஸ்தி பண்ணலாம். ப்ரொடக்ஷன்ஸ் வைஸை வந்து நீங்கள் ஜாஸ்தியாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஆர்டர்ஸ். கட்டிங் ஃபோர்ஸ் 750 கிராம் 1.65 பவுண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபோர்ஸில் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் வினைல் மட்டும் இல்லாமல் திக் மெட்டீரியல் கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட் ஸ்டாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க், சாண்ட் பிளாஸ்ட் அடிக்கிற ரப்பர் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அசால்ட்டாக வந்து இதில் கட் பண்ணி கொடுத்துருங்க. அக்யூரசி ±0.01 mm. ஒரு நுனி அளவு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டீட்டெயில்ஸ் கூட மிஸ் ஆகாம வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க. மோட்டார் டிசி சர்வோ மோட்டார் 0 to 3500 RPMல 20 ms வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 25 வாட்ஸ் சத்தமே இல்லாம வேகமா உங்களுக்கு கட் பண்ணி பவரை வந்து சேவ் பண்ணுங்க. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட், பிரைமரி யூஎஸ்பி போர்ட்டு தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ RS-232 கனெக்ஷன் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து சிஸ்டத்தில் வந்து பிளக் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். கேபிள் வந்து தேவையான அளவு உங்களுக்கு வந்து ஒரு 3 மீட்டர் அளவாவது இருக்குங்க கேபிள்ஸ். அதனால கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். சிஸ்டத்தையும் வந்து மிஷினையும் வந்து பக்கத்தில் லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கை கட்டுற மாதிரி மிஷின்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கட்டிங் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஸ்டேஷன் டேபிள் வந்து பக்கத்துலேயே வச்சு லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டிராகன் கட் சாஃப்ட்வேர் வந்துருங்க. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க நார்மலா வந்து இந்த வினைலும் கட் பண்ணிக்கலாம், வண்டிகள் போட்ட ஸ்டிக்கர்ஸ் டிசைன்ஸும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண ஸ்டிக்கர்ஸும் வந்து கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா இது வந்து மல்டி பர்பஸ் டூயல் ஒர்க்கு வந்து நீங்க பண்ணலாம். இதுல பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா 2 பக்கம் இருந்து உங்களுக்கு வருமானம் வருங்க. இப்போ நார்மலா வண்டிகள் கொண்ட ஸ்டிக்கரும் பண்ணலாம், டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ற ஸ்டிக்கரும் பண்ணலாம். இது தவிர நீங்க பிளக்ஸி சாஃப்ட்வேர்ல இருந்தும் பண்ணலாம். பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 100 வாட்ஸ் தாங்க மிஷினுடைய பவர். கரண்ட் பில் பத்தி கவலையே படாதீங்க. சைஸ் மற்றும் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் 2 அடிங்க. பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 3 அடியில வந்து உங்களுக்கு பேக்கேஜ் வருங்க. வெயிட் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து 27 இருந்து 29 கிலோகிராம் வரைக்கும் வந்து மிஷினோட பேக்கேஜ், டோட்டல் பேக்கேஜ் வருங்க. ஸோ சின்ன கடையில கூட நீங்க ஈஸியா வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம் மிஷினை. நீங்க ஸ்டாண்டோடையும் வச்சுக்கலாம், ஸ்டாண்ட் இல்லாமலே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாகா 720 ப்ரோவோட மிஷினோடைய யூசேஜ் என்னன்னு பாத்திரலாம். இந்த மிஷினோடைய பயன்கள் என்னன்னு பாத்திரலாம். ஸ்டிக்கர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் வினைல் ஸ்டிக்கர், மேட் பினிஷிங், ரிஃப்ளெக்டிங், ஷாப் பேனர்ஸ், லேபிள்ஸ், டிஜிட்டல் பிரிண்டிங்ல லேபிள்ஸ்ல யூவி எக்கோ சாலூன்ல பிரிண்ட் பண்றது, பிளக்ஸ் மிஷின்ல பிரிண்ட் பண்றது, இது எல்லாமே வந்து ஒயிட் வினைல், ப்ரீ பிரிண்டட் வினைல். ஸோ இது எல்லாமே நீங்க கட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஒர்க்ல யூஸ் பண்ற சாண்ட் பிளாட் ஸ்டிக்கர்ஸ், கார்ட் ஸ்டாக், கார்ட்போர்ட், பேப்பர் போர்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இதுல கட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் கட்டிங்
vinyl sticker, matte finishing, reflecting, heat transfer vinyl, shop banners, labels, garments company HTV, glass work, sandblast stickers, ஸோ கார்ட் ஸ்டாக், பேப்பர் போர்டு, ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஜிஎஸ்எம் 350 ஜிஎஸ்எம் வரை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அக்யூரஸியாக 0.001 mm அக்யூரஸியில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி கொடுத்துருவோங்க. ஸ்டிக்கர் கட்டிங், வினைல் ஸ்டிக்கர், மேட் பினிஷிங், ரிஃப்ளெக்டிங், ஹெச்டிவி, பிரிண்டர், லேபிள்ஸ், ஷாப் பேனர்ஸ், கார்ட் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் வந்து சுலபமாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. டிஜிட்டல் பிரிண்டிங், பிரிண்ட் பண்ண டிசைன்ஸை கட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆர்ம்ஸ் இருக்கிறனால பாத்தீங்கன்னா டிராகன் கட் சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க டிசைன் பண்ணி நீங்க மார்க் வச்சு இதுல வந்து கட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் வந்து ஈஸியா வந்து கட் பண்ணிக்கலாம். இது தவிர கார் மற்றும் பெரிய பெரிய வண்டிகளுக்கு வர்ற வினைல் டீகேல்ஸ், அதாவது கிராபிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இந்த டிராகன் கட் சாஃப்ட்வேர்ல வந்து ஈஸியாவே நீங்க பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லேமினேட்டட் வினைல் வந்து நீங்க ஈஸியாவே கட் பண்ணிக்கலாம். ஈஸியாவே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி நல்ல லென்த்தியா வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் அண்ட் குவாலிட்டி, இந்த மெஷின் சர்வோ மோட்டார்னால நல்ல ஹெவியான இதுல வந்து பவர் இருக்கிறனால பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆர்டர் எடுத்தாலும் வந்து சீக்கிரமாவே நீங்க முடிச்சு கொடுத்துடலாம். நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நீங்க நிறைய வந்து எடுக்கலாம். நீங்க ஆர்டர்ஸும் ஹெவியா வாங்கலாம். ஸோ உங்களுக்கு லாபமும் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கா தரும். ஈஸியா எப்படி யூசேஜ் பண்றது அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஆன்லைன் மூலமாவே எனிடெஸ்க் மூலமாவே வந்து நம்ம ரன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வந்து அன்னைக்கே ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது தவிர சாஃப்ட்வேர் தவிர நம்ம டிசைன் டெம்ப்ளேட் கொடுக்குறோம், ஃபாண்ட் கொடுக்குறோம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ல இன்பில்டாவே டிசைன்ஸ் இருக்குங்க, வினைல் வெக்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து ஈஸியாவே நீங்க கட் பண்ணிக்கலாம். ஃபிளவர்ஸ், டியூடு, நிறைய கேட்டகரியில சைனேஜ் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணக்கூடிய சைன் சிம்பிள்ஸ், ஐகான்ஸ், லோகோ இது எல்லாமே என்பில்டாவே இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கிறனால வந்து நீங்க வந்து சைசஸ் செலக்ட் பண்ணி நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் ஒரு ஆல்ரவுண்டர் மிஷினுங்க. நீங்க ஸ்டிக்கர் கடை வச்சிருக்கிறவங்களும் இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்கிறவங்களும் இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். ஸோ கமர்ஷியலா வந்து யூஸ் பண்றதுக்கு, ப்ரொஃபஷனலா வந்து இந்த மிஷின் வந்து ஒரு 100% ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டுங்க. ஒரு ப்ரொஃபஷனல் சொல்யூஷன் வந்து இந்த மிஷின்ல கிடைக்கும். உங்களுடைய லாபம் வந்து 2 மடங்கா ஆகுறதுக்கு இந்த மெஷின் வந்து 100% கேரண்டிங்க. மெயின்டெனன்ஸ் பத்தி பார்க்கலாங்க. மெஷினை வந்து சுத்தமா வச்சுக்கோங்க, தொடச்சு வச்சிருங்க. எப்பவுமே நீட்டா புது மிஷின் மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து எந்த இஷ்யூ உங்களுக்கு வராது. இந்த கேரேஜ்ல உள்ள இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரயில் இந்த ரோலர்ல உள்ள இதெல்லாமே நீங்க சுத்தமா வந்து தொடச்சிடும். டெய்லி வந்து மிஷின் ஆன் பண்றதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சு வச்சுங்க, எல்லாம் கிளீனா வச்சிங்கன்னா எந்த இஷ்யூ உங்களுக்கு வராது. தூசி அடையாம பாத்துக்கணும். ஏன்னா சென்சார் வந்து இருக்குதுங்க. ஸோ சென்சார் இருக்கிறனால மெஷின் வந்து தூசி அடையக்கூடாது. தூசி அடைஞ்சதுன்னா அப்பப்ப கிளீன் பண்ணிடுங்க. இந்த மிஷின் மட்டும் இல்ல, எல்லா மிஷினும் வந்து நீங்க தொடச்சு நீட்டா வச்சிருந்தாதான் மிஷின் வந்து உங்களுக்கு செலவு வைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்ப இந்த மெஷினை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெஷின் வாங்குறவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா, இந்த மெஷினை பற்றிய டீடைல்ஸ் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. எல்லா வீடியோஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். வீடியோஸ்லயும் வந்து இருக்குங்க. வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்க பேசிக் கிளியர் பண்ணிக்கங்க. இந்த மெஷின் உங்க ஸ்டிக்கர் கட்டிங் கடையோட வேகத்தையும் டிஜிட்டல் பிரிண்டிங் அதோடைய அக்யூரசியும் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போக போகுது. ஒரே மிஷின்ல 2 வேலைகளும் செஞ்சு உங்க கஸ்டமரை வாவ் அப்படின்னு சொல்ல வைப்பீங்க. இந்த மிஷின் எப்படி வாங்குறங்க? 2 ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஒண்ணு, நீங்க டைரக்டா நம்ம ஆபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணி மிஷினை ஓபன் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்கிட்டு போலாங்க. ஒரு கார் எடுத்து வந்தீங்கன்னா கார்ல வச்சு நீங்க கொண்டு போய்க்கலாம். அல்லது உங்களால வர முடியல, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறேன் அல்லது தமிழ்நாடு தாண்டி வெளியில இருக்கிறேன் அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல வந்து மெஷினை வந்து நம்ம அனுப்பிச்சுட்ருவோங்க. இன்ஸ்டாலேஷன் நம்ம ஆன்லைன்லேயே வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்களே பண்ற மாதிரி வீடியோவும் கொடுத்துருவோங்க. நீங்க ஈஸியா வந்து நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ எங்களுடைய தயவு இல்லாம நீங்களே வந்து ஆலினா நீங்களே பண்ணிக்கலாம். எல்லாமே வீடியோஸாவே வச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோவை அனுப்பிச்சுட்ருவோம், மெயிலில் வந்து அனுப்பிச்சுட்ருவோம். சாஃப்ட்வேர் வந்து உங்க பேக்கேஜ்லேயே வந்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜஸ்ட் அதை நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் யுவர் செல்ஃப் இன் ஈஸி மேட் இட்.
திஸ் மெஷின்ஸ். உங்க தொழிலோட வளர்ச்சியை டர்போ மோடுக்கு மாத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம். ஸ்டிக்கர் மெஷின் பற்றிய அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வீடியோ உங்களை அட்ராக்ட் பண்ணும், உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும், நீங்க தொழில் தொடங்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.